அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்குமே திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டம். நெருக்கடியான பல விதமான கஷ்டத்தில் இருந்து சுலபமாக வெளிவருவீங்க. வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும். மன நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நீங்கள் இழந்த பணம், சொத்து மற்றும் உங்களுடைய மரியாதை திரும்பவும் உங்களுக்கு கடவுள் அருளால் கிடைக்கும். இந்த காலகட்டம் எல்லா நன்மையும் தேடி வரும். சந்தோஷம் இரட்டிப்பாகும். தினமும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்த வேலை எல்லாமே நினைத்தபடி நல்லபடியாக நடக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நல்ல பெயர் வாங்குவீங்க. யாராலுமே செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட நீங்கள் செய்து சாதனை படைப்பீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நேரத்திற்கு சாப்பிட வேணும், நேரத்திற்கு தூங்க வேணும். ஆரோக்கியம் இல்லாத உணவை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். காரிய தடை விலகக்கூடியதாக இருக்குது. தினமும் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். 2 ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது நடக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்துமே சுறுசுறுப்பாக நடக்கும். வீட்டில் சுபகாரிய தடை விலகக்கூடியதாகவும் புது நண்பர்களின் அறிமுகம், புது நபர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள நட்பு நல்லதே நடக்கக்கூடியதாகும். வேலையிலும் வியாபாரத்திலும் முதன்மை இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க. வருமானம் உங்களுக்கு சீராக இருக்குது. பண்டிகையை கொண்டாடுவதற்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயாராக இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை வணங்க வேண்டியதும் சிவப்பு நிற வாழைப்பழம் வாங்கி 2 யாசகர்களுக்கு தானம் கொடுப்பதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வேலைப்பளு அதிகமாக தான் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். நிம்மதியாக சாப்பிட தூங்குவதற்கு கூட நேரம் இருக்காது. இருந்தாலுமே உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நீங்கள் நம்பர் 1 இடத்தை பிடிப்பீங்க. நேர நெருக்கடி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வழக்கத்தை விட வேகமாக ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகலாம். அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. எந்த ஒரு வேலையுமே நாளை என்று தள்ளி போடாதீங்க. முடியாத வேலைக்கும் உங்களுடன் முடியாது என்று சொல்லக்கூடியதாகும். முடிந்த வேலைகளுக்கு மட்டுமே பொறுப்பேற்க நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கும். வியாழக்கிழமைக்கு குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாவை சாற்றி வருவது நல்லது. சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரமாக இருக்குது. வேலைகளுக்கும் சரியாக நடக்கக்கூடியதாகும். மனக்குழப்பத்தில் இருந்து உங்களால் வெளிவர முடியாது. எதற்காக சிந்திக்கிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தை வீண் விரயமாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. கவனக்குறைவால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபட திங்கட்கிழமைகளில் விநாயகரை வழிபாடு செய்வது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதாகும். வேகமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுக்கு பின்தொடரக்கூட யாராலும் முடியாது. அந்த அளவுக்கு பம்பரம் போல சுழன்று கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் நிற்க மாட்டீங்க. உங்களுடைய மனசும் சரி, உடம்பும் சரி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால் நிறைய வெற்றி பயணங்களை நீங்கள் சந்திக்கலாம். புது அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க. உங்களை பார்க்கும் போதே அனைவருக்கும் பிடிக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு கண் திருஷ்டி நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திற்குமே அவசரப்படுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவர்களுக்கு பஞ்சாயத்து வைப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து உங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளாதீங்க. உங்களுடைய நிதானம் இல்லாத போக்கு பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாமே கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு இருக்குது.
இந்த காலகட்டத்தில் சிவன் கோவில்களில் 10 நிமிஷமாவது தியானம் செய்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் நீங்கக்கூடியதாகும். நீண்ட நாட்களாக வராத பணம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடியதாகும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறது. பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடியதாகும். வேலையிலும் வியாபாரத்திலும் டென்ஷன் இருக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் எதிரிகளுடைய தொல்லை கொடுத்தாலுமே அமைதி நிலை மாறாமல் இருப்பது நல்லது. சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு செய்வது எதிரி தொல்லையில் இருந்து உங்களால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை சந்தோஷமானதாக இருக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். நிதி நிலைமை சீராகக்கூடியதாகும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகக்கூடியதாகும். வேலை வியாபாரத்தில் மட்டுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அவசரத்தோடு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. இருக்கும் வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது. உங்களுக்கு எதிராக போட்டி போட்டு வேலையில் சதி நடக்கக்கூடியதாக வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்தது நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் ஹனுமனை வழிபடுவது நல்ல ஒரு பலன்களை தரும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்குது. வேலை வியாபாரம் எல்லாமே அந்தந்த நேரத்தில் சரியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம். பிரச்சனைகள் எதுவுமே பெருசாக வராது. எதிரிகளால் இருந்த தொல்லைகள் கூட உங்களுக்கு சரியாகிவிடும். ஆனால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. நிறைய கைபேசி பார்க்காதீங்க. நேரத்திற்கு தூங்குவது நல்லது. தினமும் அனுமன் வழிபாடு செய்வது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அம்மனை நீங்கள் முழு மனதோடு வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நிதானத்தை இழக்கவே கூடாது. உங்களுடைய ஆயுதம் உங்களுக்கு நல்லதாக மௌனமாக மட்டுமே இருக்க வேண்டும். வாய் பேசக்கூடாது. சண்டை சச்சரவில் நீங்கள் கை நீட்டக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அடக்கமாக இருந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். உறவுகள் பிரிவதற்கும் வாய்ப்பு உள்ளது. நீங்கள் உங்களுடைய வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு போக்கு நிலவக்கூடியதாக நல்லது நடக்கக்கூடியதாக இருக்குது. பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க தினமும் முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. எதிரிகளால் உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. வேலையிலும் வியாபாரத்திலும் உங்களுடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடியதாகும். திறமைகள் வெளிப்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் புது மனிதர்களை நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சுப செலவுகள் அவ்வப்போது வந்து போகும். நிதி நிலைமை மட்டுமே கொஞ்சம் மோசமாக இருக்கும். பரமேஸ்வரரை வழிபட உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். செல்வ செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வந்தாலுமே சிறு சிறு பிரச்சனைகள் மற்றவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தானம் செய்யும் மனப்பான்மை இல்லாமல் இருந்தால் அவர்களிடம் செல்வம் பெருகாது. எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலுமே அவர்கள் தானம் செய்யும் பழக்கம் உடையவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அவர்களிடம் செல்வம் சேரும். இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.